ஜெயிலேருந்து தப்பிச்ச ஹீரோ எங்கே போகணும்னு தெரியாமல் யோசிச்சுக்கிட்டு இருக்கப்ப அவனுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஆள் அந்த வக்கீல் மட்டும் தான். ஸோ அவன் வீட்டுக்கும் போகிறான். இவனை பார்த்து அந்த வக்கீலும் நீ எங்கடா எங்கே கேட்குறப்ப ஹீரோவும் இது 2505 இந்த டைமில் டைம் மிஷின் கண்டுபிடிச்சிருப்பாங்க அது எங்கே கேட்குறப்ப அவனும் அதெல்லாம் அவன்கிட்ட சொல்ல முடியாது, நான் எதுக்கு சொல்லணும்னு கேட்குறப்ப ஹீரோவும் நான் நிறைய பணம் தரேன் அதை சொல்லவும் செய்கிறான். இவங்க பேசிகிட்டு இருக்கப்பே அந்த இடத்துல போலீஸ் வந்துடுறாங்க. ஹீரோவும் அவனும் அங்கேருந்து கிளம்பி அவனை காரில் போயிட்டுருக்காங்க. ஹீரோவும் அவனும் காரில் போயிட்டுருக்கப்ப அங்கே பார்த்தா நம்ம ஹீரோனி நிற்கிறான். ஹீரோவும் ஹீரோனி ஏற்றிட்டு 3 பேரும் காரில் போயிட்டுருக்காங்க. இப்படி போயிட்டு இருக்கப்ப ஹீரோவும் நம்ம பாடல 500 வருஷமாக தூங்கிட்டு இருந்திருக்கோம், இது 2505 இந்த டைமில் டைம் மிஷின் இருக்கும், நம்ம அந்த டைம் மிஷின் மூலியமாக ஊருக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கோம். இவங்க பேசிட்டு இருக்கப்ப ஹீரோட கையில் அந்த பார்கோட அங்கே இருக்க ஒரு மிஷின் ஸ்கேன் பண்ணவும் செய்யுது. இப்படி ஸ்கேன் பண்ணணும் ஹீரோ கடத்த போலீஸ் கண்டுபிடிச்சிடுறாங்க. உடனே ஹீரோவும் கூட வந்தோம் அந்த வண்டியிலேருந்து இறங்கி அங்கே தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அங்கே வந்த போலீஸ் அங்கே இருக்க வண்டியை பார்த்துட்டு அந்த வண்டியை பயங்கரமாக சுட்டு நொறுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவும் டைம் மிஷின் இருக்க இடத்துக்கு சீக்கிரமாக கூட்டு போனோன்னா அவனை எங்கேயோ ரொம்ப தூரமாக கூட்டு போயிட்டு இருக்கான். இந்த இடத்த பார்த்தா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. இங்கே ஹீரோயின் எவ்வளோ தூரம் போகணும்னு கேட்குறப்ப அவனும் இங்கே ஒரு மெட்ரோ வரும் அதில் ஏறி போனால் டைம் மிஷின் இடத்துக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படி 2 பேர் பேசிட்டு இருக்கப்பே நம்ம ஹீரோட கையில் பார்கோட முன்னாடி அங்கே ஒரு மிஷின் ஸ்கேன் பண்ணவும் செஞ்சிருது. அப்படி ஸ்கேன் பண்ணணும் அங்கே இருக்க டிவியில் ஃபுல்லாகவே நம்ம ஹீரோட ஃபேஸ் தான் வந்துட்டு இருக்கு. அதே டைமில் அந்த இடத்துல மெட்ரோ வந்துருது. அந்த வக்கீல் மட்டும் அந்த மெட்ரோவில் ஏறி போகிறான். நம்ம ஹீரோயின் கண்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கப்ப அங்கே வந்து போலீஸ் நம்ம ஹீரோ பிடிச்சிட்டு ஜெயிலுக்கு கொண்டு போவாங்க. பார்த்தா அங்கே போகாமல் அங்கே இருக்க அதிபரம் வழி கொண்டு போகிறாங்க. அங்கே நம்ம ஹீரோவை பார்த்த அதிபரம் இப்போதைக்கு இந்த உலகத்துலேருந்து ஐக்கிய பொருள் அதிகமாக இருக்க, ஸோ நீ தான் எங்களுக்குரிய உணவு பஞ்சத்தை தீர்க்குன்னு சொல்லிட்டு ஹீரோவை அமைச்சராக வைக்கிறான். உடனே ஹீரோவும் ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு எனக்கு இன்னும் சில அசிஸ்டன்ட் வேணும்னு சொல்லிட்டு அந்த வக்கீலையும் வர வைக்கிறான். உடனே அந்த வக்கீல் வந்தோன்னா ஹீரோவை தனியாக கூட்டு போய் ஹீரோவும் அந்த டைம் மிஷின் இருக்கிறத சொல்லு, அப்படி சொல்ல முடியாட்டா பரவாயில்ல அது பேப்பர் எழுதி கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் செய்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோவை ஒரு காஞ்ச இடத்த கூட்டு போய் இங்கே தான் பயிர் விளைவிக்குன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவும் அந்த வக்கீலை கூட்டு அந்த பேப்பரை கூட சொல்லவும் செய்கிறான். அவனு யாருக்கும் தெரியாமல் அந்த பேப்பரை ஹீரோட்ட கொடுக்கவும் செய்கிறான். உடனே ஹீரோவை எனக்கு இன்னும் சில அசிஸ்டன்ட் வேணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை வர வைக்க சொல்கிறான். அவங்கள எப்படி நம்ம ஹீரோனையும் கூட்டு வந்துடுறாங்க. ஹீரோனி தனியாக கூட்டு போய் எங்கிட்ட டைம் மிஷினுக்குரிய மேப் இருக்குது, நம்ம 2 பேர் போயிடலாம்னு சொல்லிட்டு அங்கே போய் பேப்பரை வந்து பார்த்தா அந்த பேப்பரில் ஏதோ கிறுக்கி வச்சிருக்கோம். இதை பார்த்துட்டு ஹீரோவும் இவன் முட்டாளே பெரிய முட்டாளா இருப்பான்னு சொல்லிட்டு அவனை திட்டிக்கிட்டு இருக்கான். அந்த டைமில் கார்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறீங்க கேட்குறப்ப சும்மா இங்கே பேசிகிட்டு இருக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் நடந்து போயிட்டு இருக்கப்ப அங்கே ஏதோ தண்ணி மாதிரி மேலே தெரிக்குது. ஹீரோ என்னன்னு பார்த்தா அது ஏதோ ஜூஸ் மாதிரி இருக்குது. பார்த்து ஹீரோ அடா பாவிகளா இவங்களாம் ஏதாவது யூஸ் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்னொரு மீட்டிங் மாதிரி போகிறோம். அதில் இனிமேல் செடிகளுக்கு ஜூஸ் யூஸ் பண்ணக்கூடாது, தண்ணி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங்கில் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படி அதே நிலத்துக்கு போய் ஜூஸ் ஊற்றினா செடி வளராது, தண்ணி தான் ஊற்றணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கான்.